சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா ஆடிஷன் செலக்ட் பண்ணவர் தான் சுமன் ராஜ். அவங்க தாத்தாவும் சுமன் ராஜும் ஸ்டேஜ்ல எமோஷனலா பேசின பல விஷயம் நம்ம பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட சுமன் ராஜுக்கு ஒரு வாழ்த்து கடிதத்தை பவித்ரா அவங்க தரப்புல எழுதி அனுப்பியிருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த உள்ள பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 முடிஞ்சு இப்ப லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆடிஷனை முடிச்சுட்டு இப்ப அப்கமிங் வீக்ல இருந்து ஒரு போட்டியாளரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க. வரக்கூடிய வாரங்கள்ல எலிமினேஷன் இருந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சீசன் 5ல இருக்கக்கூடிய பவித்ராவுக்கும் லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இருக்கக்கூடிய சுமன்ராஜுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? எதுக்காக பவித்ரா சுமன்ராஜுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பவித்ரா கடலூர் மாவட்டம் கொடிகாடு பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா கூட அவங்க ஃபினாலைல கலந்துட்டு ஊருக்கு போகும்போது அவங்க ஊர் மக்கள் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு கடலூர் மக்கள் பவித்ராவை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படி கடலூர் வந்திருக்கக்கூடிய பவித்ரா இப்ப சுமன்ராஜுக்கு கடிதம் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சுமன்ராஜும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தானாம். அதுலயும் குறிப்பா பவித்ரா வீடு பக்கத்துல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் சுமன்ராஜோட வீடும் அமைஞ்சிருக்குதான். இந்த விஷயத்த சுமன்ராஜோட தாத்தா ஸ்டேஜ்ல தெரிவிச்சிருந்திருக்காரு. அதுவும் குறிப்பா பறை இசை வாசிக்க சமயங்கள்ல தன்னோட பேரனுக்கு பெருசா பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பேசியிருந்தாரு. அந்த நேரத்தை எஸ்பி சன் அவர்கள் பாட்டுக்கு இசைக்கு எதுங்க ஜாதி மதம், யாரு பாடினாலும் பாட்டு பாட்டுதான், இசை இசைதாங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ண மாதிரி பேசியிருந்தாரு. அந்த இடத்துல தான் சுமன்ராஜ் அப்புறம் அவங்க ஃபேமிலி இவங்க எல்லாருமே கடலூர்ல வசிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட ஊர் பகுதியில இருந்து ஒரு பையன் பாட வந்திருக்கான் அப்படிங்கும்போது அவரை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் கண்டிப்பா ஃபினாலே வரைக்குமாவது சுமன்ராஜை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் பவித்ரா இப்ப அவங்க தரப்புல ஒரு வாழ்த்து கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான அந்த கிராண்ட் லான்ச் இருந்துச்சுல, அந்த ஓப்பனிங் எபிசோட்ல சீசன் 5 கண்டஸ்டன்ட் அபேசன், சிவானி, பவித்ரா இவங்கெல்லாம் கலந்துருந்தாங்க. அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பவித்ரா தன்னோட கையால ஒரு கடிதம் ஒன்னையும் ஒரு கிஃப்ட் ஒன்னையும் பேக் பண்ணி சுமன்ராஜுக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த சரிகமபா ஷோ அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, எனக்கும் ஏற்படுத்தியிருக்குது. கண்டிப்பா சுமன்ராஜ் நீ கவலைப்படாத. எந்தெந்த இடங்கள்ல உனக்கு பாட வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குதோ அந்தந்த இடங்கள் எல்லாத்திலையுமே கூடிய சீக்கிரம் உன்னை பாட சொல்லி கச்சேரி பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படிதான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்னோட கணவர் உயிரோட இருக்கும்போது நிறைய பேர் வீடுகளில் நான் பாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேடை கச்சேரிகள் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. எங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல எங்க ஹஸ்பண்டே ஒரு ஈவெண்ட் நடத்தி என்னை பாட வைப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நான் சரிகமபால கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப எல்லா ஊர்ல என்னை பாடுறதுக்கு கச்சேரி பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்த சரிகமபா ஷோ தான். இப்ப நீ கடலூர்ல வந்திருக்கிற, கடலூர்ல போயிருக்கூடிய எனக்கு எந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்களோ, எப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுத்தாங்களோ, கண்டிப்பா உனக்கு திறமை இருந்துச்சுன்னா அந்த அங்கீகாரம் உனக்கும் கிடைக்கும். நீ கவலைப்படாத. தொடர்ந்து முயற்சி பண்ணி பாடிட்டே இரு. பிராக்டிஸை மட்டும் கைவிட்டுறாத. ஃபினாலே வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஆசை. உனக்கு ஒரு அக்காவா, ஒரு தோழியா எந்த உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேங்கிற மாதிரி எமோஷனா பல விஷயங்கள் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணி சுமன்ராஜுக்கு பவித்ரா அனுப்பியிருக்காங்க. அதை படிச்சு பார்த்துட்டு சுமன்ராஜோட தாத்தாவா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எமோஷனல் சப்போர்ட் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி பவித்ராவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடலூர்ல போயிருக்கக்கூடிய பவித்ராவுக்கு ஃபினாலே வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சது. சுமன்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, அவர் ஃபினாலே வரைக்கும் போவாரா அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.